Hello students, இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது +2 மேக்ஸில் நம்ம ஆல்ரெடி 5th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2 கோனிக்ஸ். இது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பேரபோலா பார்த்துருந்தோம். இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸ் இருக்குது: பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. இதை பற்றி தான் நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரொடக்ஷன் பேரபோலா பற்றி பார்த்துருந்தோம். அதை ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேரபோலாவில் y² = 4ax. ஓகே, பேரபோலாவில் 4 டைப்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ y² = 4ax ஓப்பன் ரைட்வர்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த டயக்ராம் புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் ரைட்வர்ட் y² = 4ax, வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0,0. இது எஃப்ங்கிறது ஃபோக்கஸ். எப்பவுமே இந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் இருக்கும் நமக்கு. a,0. இந்த லைனோட ஈக்குவேஷன் x = a. ஓகே, ஸோ இதை வந்து லேட்டஸ் ரெக்டம்னு சொல்லலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஓகே, எல்ஆர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கர்வுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? டைரக்ட்ரிஸ். இங்கே ஃபோக்கஸ் x = a, ஏங்கிற பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட் என்னன்னு தெரியாது, அதனால் ஜென்ரலாக ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் இந்த பக்கம், இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். நல்லா கவனிங்க, புரியுதா நான் சொல்கிறது? விஎஃப்க்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இந்த வெர்டெக்ஸுக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரதுனால நெகட்டிவ் -a, x = -a. இது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து +a, இங்கே -a. ஓகே, புரியுதா? அதே மாதிரி லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன பார்த்தோம்? x = aன்னு பார்த்தோமா? அந்த லைனோட ஈக்குவேஷனு, அந்த லைனோட லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் LLRனு போடுவோம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் a,0, focus a,0, directrix x = -a, equation of lattice rectum. This is equation of lattice rectum. x = a. அதே மாதிரி இது x ஆக்சிஸ். இந்த கர்வ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்தீங்கன்னா 4a அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சரியா? ஸோ கர்வ் பாருங்கள் எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்குது. இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லலாம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, தென் சப்போஸ் வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 0,0 பார்த்தோம். 0,0 இல்லாமல் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு வேறு ஒரு பாயிண்டில் இருந்ததுன்னா y - k² = 4a × x - h. ஓகே, பாருங்கள், x கூட h வரும், y கூட k வரும். வெர்டெக்ஸ் மீன்ஸ் நம்ம நார்மலாக சென்டர் என்னன்னு பார்த்தோம் ஃபஸ்ட் எக்ஸசைஸில்? h,k பார்த்தோம்ல, அதுதான் இந்த இடத்துல நம்ம வெர்டெக்ஸ்ன்னு படிக்கிறோம். 0,0 இல்லாமல் வேறு ஒரு பாயிண்டில் இருந்ததுன்னா y - k² = 4a × x - h. ஒன்றும் இல்லை, இதோட ஈக்குவேஷன் நார்மலாக என்னது? y² = 4ax. y கூட வந்து k வந்திருக்கும், x கூட h வந்திருக்கும். எப்போது வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு 0,0 இல்லாமல் வேறு ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுன்னா 2,3 இந்த மாதிரி வேறு ஒரு நம்பராக இருந்ததுன்னா. ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தோம். இது வந்து ஓப்பன் லெஃப்ட்வர்ட் y² = -4ax, ஓப்பன் லெஃப்ட்வர்ட். சரியா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், லெஃப்ட் பக்கம் ஓப்பன் ஆகிருக்கும், அதனால தான் ஓப்பன் லெஃப்ட்வர்ட். மற்றபடி அதே தான். வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் வந்து அது மைனஸ் இந்த லெஃப்ட் சைடு வரதுனால -a,0. இந்த லைனோட ஈக்குவேஷன் x = -a. அதே மாதிரி டைரக்ட்ரிஸ் x = a. இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம், அதனால் இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வெர்டெக்ஸ் பாயிண்ட் சேஞ்ச் ஆனிச்சுன்னா y - k² = -4a × x - h. நார்மல் ஈக்குவேஷன் என்னது? வெர்டெக்ஸ் 0,0 இருந்ததுன்னா y² = -4ax. எப்பவுமே y கூட தான் நமக்கு k வரும், x கூட h வந்திருக்கும். ஓகே, y கூட தான் நீங்கள் k எழுதணும், x கூட h மைனஸ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓப்பன் அப்வர்டு x² = 4ay, ஓப்பன் அப்வர்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்கள், கர்வ் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பனாக இருக்கும், அதான் ஓப்பன் அப்வர்ட். அதே மாதிரி இந்த கர்வு பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்குது? y ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இதோட ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸ். ஃபோக்கஸ் அப்போ 0,a y கோஆர்டினேட்டில் வரதுனால இந்த லைனோட ஈக்குவேஷன் y = a. வெர்டெக்ஸ் 0,0, டைரக்ட்ரிஸ் வந்து என்ன இருக்கும்? கீழே வரும். அப்படியே ஆப்போசிட்டில் வரப்போ y = -a டைரக்ட்ரிஸ். புரிஞ்சிக்க முடியுதா?
vertex, focus, directories, latest rectum, axis y axis, length of latest rectum 4a, vertex point suppose change ஆனிச்சுனா x minus h whole square equal to 4a into y minus k. Okay, புரிஞ்சுக்க முடியுதா? So then next open downward, x square equal to minus 4ay, open downward. Okay, இது பாருங்க கீழே கரு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், கீழே ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து y ஆக்சிஸில் வரதுனால இதுவும் ஆக்சிஸ் நமக்கு y ஆக்சிஸ் தான். வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் 0,-a. ஸோ அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு -a. டைரக்ட்ரிஸ் அப்போ என்ன அதுவும் மேலே வரும், y ஈக்குவல் டு a. ஓகே, ஸோ இதை y ஆக்சிஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4 பேரபோலாவுக்குமே என்னது 4a தான். வெர்டெக்ஸ் பாயிண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா x minus h whole square equal to -4a into y minus k. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம், இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துட்டோம். ஒரு சின்ன ரீகால்காக நான் திரும்ப சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2 பேரபோலா. அதாவது இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா 3 டைப் ஆஃப் கோனிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம், பேரபோலாவை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பேரபோலா சம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ முடிச்சுக்க போகிறோம். ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா இன் ஈச் ஆஃப் தி கேசஸ் கிவன் பிலோ. ஓகே, இன் ஈச் ஆஃப் தி கேசஸ் கிவன் பிலோ. ஃபோக்கஸ் 4,0, டைரக்ட்ரிஸ் x is equal to -4. அதாவது அவங்க ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருவாங்க, ஃபோக்கஸ் ஆர் வெர்டெக்ஸ் ஆர் டைரக்ட்ரிஸ். ஓகே, இந்த மாதிரி டேட்டாஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? பேரபோலானா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பரவளையம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் லிசன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுவும் பார்த்துக்கோங்க. பரவளையம், பரவளையத்தினுடைய சமன்பாடு. ஓகே, சரி. ஃபோக்கஸுக்கு வந்து மீனிங் வந்து பார்த்திங்கன்னா குவியம் தமிழில். டைரக்ட்ரிஸ்க்கு வந்து இயக்குவரை, குவியம் இயக்குவரை. ஓகே, சரி. பேரபோலாக்கு பரவளையம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ரஃபாக நம்ம ஒரு டயக்ராம் போட போகிறோம். டயக்ராம் போட்டோம்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக போட்டுக்கலாம். ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 4,0. டைரக்ட்ரிஸ் x is equal to -4. நமக்கு இப்படி இங்கே முதல்ல கிராஃப் மாதிரி போடலாம். ரஃப் கிராஃப் போட்டோம்னா பாருங்கள், 4,0 எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு. அதே மாதிரி -4 எங்கே வரும், அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வரும். இதுதான் டைரக்ட்ரிஸ். ஸோ இதுதான் கிவனில் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ எப்பயுமே கர்வுக்குள்ளே தான் நமக்கு ஃபோக்கஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம பேரபோலா ட்ரா பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எப்படி ட்ரா பண்ணலாம், இப்படி தான் ட்ரா பண்ண முடியும். புரிஞ்சிக்க முடியுதா? ஃபோக்கஸு டைரக்ட்ரிஸை வச்சு, ஃபோக்கஸை வச்சே நம்ம மென்ஷன் பண்ண முடியும். டயக்ராம் வந்து எந்த பக்கம் அந்த கர்வ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். என்ன டைப் ஆஃப் பேரபோலா அப்படிங்கிறது இதிலேருந்து சொல்லிடலாம். ஸோ ஓப்பன் ரைட் வேர்டுங்கிறதுனால இது என்ன வருது, நமக்கு ஃபார்முலா என்ன வரும் ஞாபகம் இருக்கா? இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நான் சொல்லக்குள்ளே உங்களுக்கு புரியும். அதனால் தயவு செஞ்சு அந்த 4 டைப்ஸ் பார்த்தோம்ல, இப்போ ரீகால் பண்ணோம்ல, அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். அப்போ தான் நான் இப்போ நடத்த உங்களுக்கு தெரியும். இது என்ன பேரபோலா, இது y² = 4ax. வெர்டெக்ஸ் எதுவுமே கொடுக்கலனா நம்ம 0,0 தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா பாருங்கள், இது 4,0, இது -4 இருக்குது. அப்போ கண்டிப்பாக வெர்டெக்ஸ் என்னவாக தான் இருக்கும், 0,0. எதுவும் கொடுக்கலனா நம்ம 0,0 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த டேட்டாஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ y² = 4ax. இப்போ வந்து ஏவோட வேல்யூ என்னது, நல்லா கவனிங்க. ஏ வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ இது வந்து v, இது வந்து f. நம்ம நார்மலாக என்ன எழுதணும், a,0ன்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு, 4 இருக்குது. a = 4. சரியா? a = 4. அப்போ a = என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y² = 16x. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. அவ்வளோதான். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா எப்படின்னு புரியுதா? ஃபோக்கஸ், டைரக்ட்ரிஸ். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கு இங்கே மார்க் இல்லை இந்த சம்முக்கு. பட் நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது சார் ரஃப் டயக்ராம் தான். சரி, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, பாசஸ் த்ரோ 2,-3. தட் மீன்ஸ் என்ன பாசஸ் த்ரோ மீன்ஸ் அந்த கர்வு பாஸ் ஆகிற பாயிண்ட்டு 2,-3.
அண்ட் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ எங்கே பாருங்கள் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஒன்று என்னவாக இருக்கணும், நமக்கு ஓப்பன் அப்வேர்டாக இருக்கணும், இல்லைனா ஓப்பன் டவுன்வேர்டாக இருக்கணும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருந்ததுன்னா ஓப்பன் ரைட் வேர்டு இல்லைனா லெஃப்ட் வேர்டாக இருக்கும். இங்கே ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கெஸ் பண்ணணும், கொஷினை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 2, -3 பாசஸ் த்ரூ அந்த கர்வு இந்த பாயிண்ட் வழியாக தான் போகுது. சரியா, 2, -3 நம்ம எங்கே மென்ஷன் பண்ணலாம், ரஃபாக ஒரு கிராஃபில் 2, -3 கீழே தான் வரும். அப்போ கர்வு இந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே அப்போ நம்ம கர்வு எப்படி வரும், இப்படி தான் வரும். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 2, -3 இங்கே இருக்குது, ஏன் இப்படி போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி போடக்கூடாது, ஏன்னா நமக்கு இங்கே வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. கர்வு இந்த மாதிரி வரலாம், பாசிபிள் இருக்குது, பட் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. அப்படின்னா வெர்டெக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், 0,0 தான் எடுத்துக்க போகிறோம். கர்வு எப்பயுமே வெர்டெக்ஸ் பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகணும். சரியா, இங்கே வெர்டெக்ஸ் 0,0, அப்போ இங்கே இது வழியாக தான் பாஸ் ஆகணும். ஸோ அப்போ இது தான் நம்ம எடுத்துக்க முடியும், இது எடுத்துக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ என்ன வருது நமக்கு, ஓப்பன் டவுன்வேர்டு. ஓப்பன் டவுன்வேர்டுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, x² = -4ay. பாசஸ் த்ரூ என்ன பாயிண்ட்டு, 2, -3. இதை xyக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2² = -4a × -3. ஓகே, ஸோ அப்போ 4 = 4a × 3. நம்ம பாருங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஏ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டேரெக்டாக நான் 4aவே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 4aவே நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ 4a = என்ன வருது, 4/3 கிடச்சிருக்குது. அப்போ x² = -4/3 × y. அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 3x² = -4y. ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? த நெக்ஸ்ட்டு இது ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. தேர்ட் ஆப்ஷனும் அதே தான், ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. வெர்டெக்ஸ் 1, -2 அண்ட் ஃபோக்கஸ் 4, -2. ஓகே, புரியுதா? ஸோ இதை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரஃபாக ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வெர்டெக்ஸ் வந்து 1, -2. ஸோ இப்போ ரஃபாக கிராஃப் போடுங்க. இங்கே பாருங்கள் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு சேஞ்ச் ஆகுது. இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் பாருங்கள் ஆக்சிஸ் இங்கே தான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின். ஓகே, தென் வெர்டெக்ஸ் பாருங்கள் 1, -2. அப்ராக்சிமேட்டாக நான் ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதுதான் நமக்கு ஆக்சிஸ். அங்கேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். 1, பாருங்கள் இங்கே கீழே வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டயக்ராம் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஸோ இந்த இடத்துல வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு மாறுது. தென் ஃபோக்கஸ் 4, -2. இந்த பாயிண்ட் வந்து 1, அப்ராக்சிமேட்டாக 4 இங்கே வருமா? நம்ம இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதில் பேஸ் பண்ணி தான் நம்ம பாயிண்ட்டு பிளாட் பண்ணுறோம். 4, -2 இங்கே. ஓகே, ஃபோக்கஸ். ஸோ அப்போ நமக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு இந்த 1, -2 தான். அப்போ கர்வு பாருங்கள் வெர்டெக்ஸ் பாயிண்ட் வழியாக தான் வரும். ஸோ கர்வு இப்படி தான் வரும், கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் இருக்கும். புரிஞ்சிக்க முடியுதா? டயக்ராம் எப்படி போட்டேன்னு தெரியுதா? ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறீங்க. அப்புறம் பாயிண்ட்டை அதை வச்சு பேஸ் பண்ணி பிளாட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வெர்டெக்ஸ் எங்கே மாறுதோ அந்த இடத்துல இன்னொரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம போட்டுக்கிறோம். அதை X Y கூட வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சேஞ்சுக்கு. டயக்ராம் புரியுதாப்பா? ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷன் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் மாறிச்சினால இது பாரு ஓப்பன் ரைட் வேர்டுன்னு வந்திருக்கு. ஓப்பன் ரைட் வேர்டுக்கு என்ன ஃபார்முலா, y² = 4ax. இது நம்ம எப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம், வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால் தான் நம்ம இதை எடுத்துக்குவோம். இங்கே தான் வெர்டெக்ஸ் பாயிண்ட் சேஞ்ச் ஆகுது. நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துட்டோம். வெர்டெக்ஸ் பாயிண்ட் சேஞ்ச் ஆனிச்சுன்னா என்ன போட போகிறோம், y கூட என்ன வரணும், k தான் வரணும். அப்போ y - k² = 4a × x - h. x - h. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் மாறிச்சுன்னா நம்ம இதை தான் எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்டு y - k² = 4a × x - h. சரியா? ஸோ இங்கே h, k இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓகே, ஏ கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ இது சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் h, k
h, k வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்னது கொஷினில் கொடுத்துருந்தாங்க 1, -2. இது h, இது k. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ k வந்து என்னது -2, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. y + 2 ஹோல் ஸ்கொயர் 4a × x - 1. ஓகே, ஸோ இது எழுதியாச்சு. இப்போ a வேல்யூ வேணும், இந்த ஏவோட வேல்யூ வேணும். 4a இருக்குல்ல, அதில் a வேல்யூ வேணும். a வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க, டயக்ராம் பாருங்கள். vf = a. விக்கும் எஃப்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் ஏ. நல்லா கவனிங்க, வி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. √(x2 - x1 ஹோல் ஸ்கொயர் + y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இது நீங்கள் சின்ன கிளாஸில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக அப்படியே பார்த்தாலுமே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 4. இதுக்கு பிட்வீனில் எத்தனை யூனிட் இருக்குது பாருங்கள். 2, 3. எத்தனை இன்டர்வல் இருக்குது பாருங்கள். 1, 2, 3. ஸோ 3 இன்டர்வல் இருக்குது. ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து மைனஸ் பண்ணுங்களேன். 4 - 1 என்னது? 3. ஓகேவா? ஏன்னா ஸ்டார்ட் ஆகிறதே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா 4 - 1 என்னது? 3. அப்போ vf = a. அந்த ஏவோட வேல்யூ தான் என்னது? 3. புரியுதா? ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்னது? ஏ, ஸ்மால் ஏ. தட் மீன்ஸ் ஃபோக்கஸில் வர்றது. ஸோ அப்போ வந்து ஏன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே என்ன ரீசன்னா, இங்கே 4 இருக்கிறதுனால நீங்கள் ஏ வேல்யூ 4ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு மாறுது. அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும், விஎஃப்க்கு தான் நம்ம பார்க்கணும். இந்த 4ங்கிறது இந்த ஆரிஜின்லேருந்து தான் நமக்கு 4. ஓகே, நமக்கு பார்க்குறது இந்த ஆக்சஸில் இருந்து தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டார்ட் ஆகிறதே 1 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1 மைனஸ் பண்ணிக்கணும். 4 - 1 3. ஸோ ஏவோட வேல்யூ 3. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஏக்கு பதிலாக 3 போட்டிருக்கேன். அப்போ y + 2 ஹோல் ஸ்கொயர் = 12 × x - 1. புரிஞ்சுக்க முடியுதாப்பா? நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா தான் பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி 4th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, the end points of latus rectum are 4, -8 and 4, 8. End point of latus rectum. End pointனா என்னது? லேட்டஸ் ரெக்டம் என்னங்கிறது நமக்கு தெரியும், எப்படி வருங்கிறது தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். எந்த லைன் லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக போகிறது தான் என்னது? லேட்டஸ் ரெக்டம். அதோட எண்டிங் பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது கொஷினில் கொடுக்கலப்பா, இது இல்லை. கொஷினில் இது வரைக்கும் தான் இருக்குது, 4, 8 வரைக்கும் தான் இருக்குது. நம்ம ஓப்பன் ரைட் வேர்டாக இல்லையாங்கிறது நாம் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை ரஃப் டயக்ராம், எல்லாத்துக்குமே ரஃப் டயக்ராம் போட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கள். ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கிட்டு இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கள். 4, 8 மேலே அப்ராக்சிமேட்டாக எல்லாமே ரஃப் டயக்ராம் தான். கீழே பார்த்தீங்கன்னா 4, -8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு பாயிண்ட் வந்து இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். இது கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ கர்வு நம்ம இப்படி தான் போட்டாகணும். அப்போ ஓப்பன் ரைட் வேர்டு வருது. ஓகே, ஓப்பன் ரைட் வேர்டுனா நமக்கு வெர்டெக்ஸை பற்றி எதுவும் பேசலை. அதனால் வெர்டெக்ஸ் நம்ம என்ன தான் எடுத்துக்கணும்? 0, 0 தான் எடுக்கணும். வெர்டெக்ஸ் பாயிண்ட் அவங்களா வேறு ஒன்று கொடுத்தா தான் நம்ம என்ன அதை மாறும் இல்லையா? எல்லாமே கம்ப்ளீட்டாக 0, 0 தான். அப்போ ஓப்பன் ரைட் வேர்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? y² = 4ax. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னது? இந்த ஏ தெரிஞ்சதுன்னா போதும், அவ்வளோதான். தட் மீன்ஸ் ஏ ஆர் 4a ரெண்டும் ஒன்று தான். இப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து நல்லா கவனிங்க, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a தான். அதாவது பாருங்கள், இந்த லைனோட லென்த் என்ன? அதுதான் 4a. அதுதான் நம்ம லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4 பேரபோலாவுக்குமே நம்ம என்ன தான் போடுவோம்? 4aன்னு தான் போடுவோம். ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. 4aனா அதோட லென்த் என்ன? அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஓகே, இது 0. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள் 8ஆ, இங்கேருந்து இது வரைக்கும் என்னது? ஒரு 8. ஒய்க்கு தானே பேரலல். அதே மாதிரி கீழே என்னது? -8. கீழே என்னது? 8. இதுவும் 8. ஸோ அப்போ டோட்டல் லென்த் என்னது? இது ஃபுல் லென்த் என்னது? இந்த லைனோட லென்த்து 16.
புரியுதா? ஸோ 4a ஓட வேல்யூ என்னது? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு 4a ஈக்குவல் டு 16. அப்போ a ஈக்குவல் டு என்ன வரும்? 4. புரியுதா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக 4aவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன 4a ஈக்குவல் டு 16, 4aக்கு பதிலாக 16 போட்டுரு. ஸோ ஆன்சர் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. ஓகேவா? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. புரியுதாப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.14ல find the length of latest rectum of the parabola y square equal to 4ax. length of latest rectum இது equation of latest rectum parabola கேட்கல. length of latest rectum நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? 4aன்னு பார்த்தோமா? length of latest rectum 4a இப்போ தானே பார்த்தோம் ப்ரீவியஸ் சம்மில். ஸோ அது எப்படி வந்தது, எப்படி 4a வருது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். இது சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி 4a வந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கவனிங்க. ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஒரு பேரபோலா எடுத்துக்கிட்டோம். இதான y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axங்கிறது என்னது? ஓப்பன் ரைட் வேர்டு. எப்பயும் போல் நம்ம ஃபோக்கஸ் a,0 வெர்டெக்ஸ் 0,0 டைரக்ட்ரிக்ஸ் x is equal to -a எல்லாமே போடுறோம். இந்த பாயிண்ட்டு என்னவாக இருக்கும்? இதான எண்டு பாயிண்ட் ஆஃப் இந்த இதான் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த லைன் தான் என்னது? லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த்தாக இந்த லைனோட லென்த்து தான் நம்ம என்னென்னு எழுதுகிறோம்? 4aன்னு எழுதுகிறோம். அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் என்னென்னு தெரியும். இந்த எக்ஸ் கோஆர்டினேட் என்ன? விக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு ஏ இந்த இடத்துல. இந்த ஒய் டிஸ்டன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்னா a,y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். a, இது வந்து y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். கீழே இருக்கிற பாயிண்ட்டு அதே மாதிரி a, கீழே வரதுனால என்ன? அது கோஆர்டினேட் பாயிண்ட்டு -y1. புரியுதாப்பா? ஸோ அந்த பாயிண்ட்டு ஜென்ரலாக a,y1 இது என்னது? -a,-y1. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. பாசிங் த்ரோ த பாயிண்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் நான் மேலே இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். a,y1 எடுத்துக்கிட்டேன். ஸோ y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஒய்க்கு பதிலாக y1 போட்டேன், எக்ஸுக்கு பதிலாக என்னது? a போடணும். ஸோ அப்போ y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ y1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2aன்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் 2a மைனஸ் 2a ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ தி எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் ஆர். ஸோ அப்போ y1 வேல்யூ கிடச்சிருது. எக்ஸ் கோஆர்டினேட் தான் a, y1 வந்து ப்ளஸ் 2a1, அதே மாதிரி கீழே வந்து என்னது? -2a. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு லென்த்தாக இப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன கிடச்சிருக்கு? மேலே இருக்கிற லென்த் வந்து என்னது? இந்த லென்த்து 2a. இது கீழே வர பாயிண்ட் இந்த y1 வந்து என்னது? -y1 என்னது? -2a. இந்த லென்த்து, பட் லென்த்து பார்க்கக்குள்ள இதுவும் என்னது? 2a. அப்போ டோட்டல் லென்த் என்னவாக இருக்கும்? 4a. அதனால தான் நம்ம லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னன்னு போடுறோம்? 4aன்னு போடுறோம். புரியுதா? ஸோ அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் LL' ஈக்குவல் டு 4a. அந்த லைனோட லென்த்து 4a. புரியுதா? ப்ரூஃப் புரியுதா? ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க. இது செக் பண்ணுவாங்க. ஃபேர் நோட்டு கரெக்டாக நீட்டாக இருக்கணும். தென் எக்ஸாம்பிள் 5.14 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா கேட்குறாங்க. ஃபோக்கஸ் -√2,0 அண்டு டைரக்ட்ரிஸ் x is equal to √2. ஃபோக்கஸ் பாயிண்ட்டு -√2,0, டைரக்ட்ரிஸ் வந்து x is equal to 2. 0ங்கிறதுனால அப்போ ஆக்சிஸ் மேலே தான் வரப்போகுது. இது 5.14 இதுவும் இருக்குது. இது மேபி 5.15 இருக்கலாம். நீங்கள் புக்கில் பாருங்கள். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்டு -√2,0 ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. அப்போ கர்வு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்டாக தான் இருக்கும். டைரக்ட்ரிஸ் அதே மாதிரி இந்த பக்கம் x is equal to √2, வெர்டெக்ஸ் 0,0. ஸோ அப்போ ஓப்பன் லெஃப்ட் வேர்டா? ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனால் நமக்கு என்னது? y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax. ஏவோட வேல்யூ என்னது? √2. நல்லா கவனிங்க.
இதுதான் ஃபோக்கஸ் என்னது மைனஸ் ஏ கமா ஜீரோ, அதனால தான் மைனஸ் ரூட் டூ கமா ஜீரோ. விக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு நல்லா கவனிங்க. இப்போ விஎஃப் ஈக்குவல் டு ஏ, அப்போ ஏவோட வேல்யூ வந்து இங்கே மைனஸ் ரூட் டூ தானே இருக்குது, அப்போ நம்ம மைனஸ் ரூட் டூ போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம என்ன பார்க்குறோம், டிஸ்டன்ஸ் பார்க்குறோம், அதோட லென்த் என்னென்னு பார்க்குறோம். லென்த்துக்குள்ளே நீங்கள் ப்ளஸில் தான் எடுத்துக்கணும் அதை. ஓகே, ஃபார்முலாவில் நமக்கு நெகட்டிவ் வந்துடும். ஸோ அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4, ஏவோட வேல்யூ என்னது ரூட் டூ இன்ட்டு எக்ஸ், மைனஸ் 4 ரூட் டூ இன்ட்டு எக்ஸ். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 5.15. சரியா, எக்ஸாம்பிள் 5.15. 5.15 பார்த்தீங்கன்னா, find the equation of the parabola whose vertex is 5, minus 2 and focus 2, minus 2. ஸோ வெர்டெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ கிராஃப் போடுங்க ரஃபாக பாருங்கள். வெர்டெக்ஸ் பாயிண்ட் இங்கே சேஞ்ச் ஆகுதுப்பா, 0, 0 இல்லை 5, minus 2. ஸோ அப்போ நமக்கு வெர்டெக்ஸ் மாறும். இதை முதல்ல பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டிருக்கேன், ஒய் ஆக்சிஸு, இது ஆரிஜின் 0, வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து மாறுது. இப்போது அப்ராக்சிமேட்டாக தான் குறிக்க போகிறோம். 5, minus 2 இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். 5, minus 2 எங்கே வெர்டெக்ஸ் மாறுதோ அந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் போடுறீங்க, எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸ் போடுறீங்க. ஓகேவா, அதை கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஃபோக்கஸ் பாயிண்ட்டு 2, minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 2, minus 2 இந்த இடத்துல. அப்போ கர்வு நமக்கு பாரு, வெர்டெக்ஸுக்கு உள்ளார தான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ கர்வு நமக்கு எப்படி வரும், இப்படி வரும். ஸோ ஓப்பன் லெஃப்ட் வேர்டில் வருது. டயக்ராம் எப்படின்னு புரியுதாப்பா? டயக்ராம் புரிஞ்சிக்க முடியுதா? நான் தான் 2 கலரில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட் மாறதுனால ஃபார்முலாவும் மாறும். ஓப்பன் லெஃப்ட் வேர்டு. அப்போ என்ன வரும், y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச்ஏ. ஓகே, இப்போ இதோட ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. வெர்டெக்ஸ் தெரியும், ஏ கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. வெர்டெக்ஸ் என்னது 5, minus 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. என்னது ஹச் வேல்யூ 5, சாரி கே ஹச் 5, கே என்னது minus 2. ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் 2, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். இது ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலானா இன்னும் முடியல. எனக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஏ வேணும் நமக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி விஎஃப் ஈக்குவல் டு தி ஏ, விக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஏ. நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள், விக்கும் எஃப்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது 5, minus 2. பாருங்கள் 2 இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 3 இன்டர்வல் வருது. இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது 5, minus 2 மைனஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் எக்ஸ் கோஆர்டினேட்டை, 3 வருது. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னது நமக்கு 3, ஏ வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா y ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 12x ப்ளஸ் 60. அப்போ ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் 4y ப்ளஸ் 12x மைனஸ் 56 ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.16. 5.16. Find the equations of the parabola with vertex minus 1, minus 2, axis parallel to y axis னு கொடுத்துட்டாங்க. passing through the point 3, 6. இந்த டேட்டாலாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு நமக்கு மாறுது, மைனஸ் 1, minus 2. வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஆக்சிஸும் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்னால் நமக்கு எப்படி வரப்போகுது, ஒன்று அப்வர்டாக இருக்கணும், இல்லைனா டவுன்வர்டாக இருக்கணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட், அந்த கர்வு பாஸ் ஆகிற பாயிண்ட் என்னது 3, 6. பாசிங் த்ரூ 3, 6. ஸோ இப்போ ரஃபாக நம்ம ஒரு டயக்ராம் போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன். வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம், மைனஸ் 1, minus 2 அப்ராக்சிமேட்டாக இங்கே. ஸோ இதில் ஒரு ஆக்சிஸ் போடுறோம்.
ஆக்சஸ் போட்டுட்டு இப்போ அந்த கர்வு பாஸ் ஆகிற பாயிண்ட் என்னது 3,6 3 அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்கும் 3,6. ஸோ இப்படி போடுறோம், இந்த பாயிண்ட் வழியாக தான் போகும். ஓகே 3,6. நெக்ஸ்ட்டு ஓப்பன் அப்வோர்டு. இது ஓப்பன் அப்வோர்டு தானே, அப்போ ஓப்பன் அப்போடு பேரலல் டு ஒய் ஆக்சஸ். ஏன்னா இது பாருங்கள், இந்த கர்வு பாருங்கள், இது கர்வுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த லைன் தான் போட்டிருக்கோம். அது எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சஸ்க்கு தானே பேரலாக இருக்குது, புரியுதா? அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதை பேரலல் டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கிவன்லேயே நம்ம கொடுத்துட்டாங்க கொஷினில். ஸோ அப்போ இது பாருங்கள், ஓப்பன் அப்வோர்டு ஃபார்முலா. அப்போர்டுக்கு வெக்டர்ஸ் பாயிண்ட் சேஞ்ச் ஆனிச்சுன்னா என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. ஹச் கமா கே வந்து என்னது -1, -2. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2. பாசிங் த்ரோ 3,6. அப்போது என்ன வருது பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 3 + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு 6 + 2. 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு 8. 4 கேன்சல் பண்ணிக்கலாம். 8a ஈக்குவல் டு 4. அப்போ என்ன வருது, a ஈக்குவல் டு 1/2. ஸோ ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், a ஈக்குவல் டு 1/2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1/2 கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா x plus 1 whole square equal to 2 into y plus 2. இதுதான் equation of the parabola. நம்ம இதை expand பண்ணிட்டு சால்வ் பண்ணுறோம். x square plus 1 plus 2x equal to 2y plus 4. ஸோ அப்போ x square plus 2x minus 2y 4 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா -3 equal to 0. ஸோ இதுதான் equation of the parabola. ஓகே, இந்த மாதிரி டேட்டாஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வெர்டெக்ஸ் பாயிண்ட் -1, -2ங்கிறதுனால இங்கே என்ன வந்துச்சு, x plus 1 ஆகிடும். கேக்கு பதிலாக -2 போட்டிங்கன்னா y plus 2 ஆகிடும். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.7. ஓகே, எக்ஸாம்பிள் 5.7. 5.7 பார்த்தீங்கன்னா find the vertex, focus, directrix and length of lattice rectum of the parabola. நல்லா கவனிங்க, வெர்டெக்ஸ் வேணும், ஃபோக்கஸ் வேணும், டைரக்ட்ரிஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஆஃப் தி பேரபோலா. இந்த பேரபோலானா நான் என்ன சொன்னேன், x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a தானே வரும், இல்லை y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இப்படி தானே வரும். இது என்னது, இது இப்படி ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த டைப்பில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இந்த ஆன்சர் வந்திருக்குல்ல, இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் இதை, சரியா? ஸோ அதை எப்படி மாற்றுறது, சிம்பிள் தான். ஒரு சம் சொல்கிறேன், கரெக்டாக கவனிங்க. எக்ஸ் டேர்ம் தான் இங்கே 2 இருக்குது, எக்ஸ் டேர்ம் 2 இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அது வந்து அப்போ ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இருக்கும், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay இருக்கும். ஸோ அந்த டேர்ம் எழுதிக்கிறீங்க, இங்கே எழுதியாச்சு. இந்த -5y ப்ளஸ் -1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறீங்க. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், இது வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. நல்லா கவனிங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 4 இருக்கா? என்ன நம்பர் சிம்பிளோட பார்க்க வேண்டாம், நம்பர் மட்டும் பாருங்கள் போதும். ஏன்னா ஸ்கொயர் தான் பண்ணிக்க போகிறோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருது. நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன நம்பர் இருந்தாலுமே அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன வந்துடுது, இங்கே நமக்கு என்ன வந்தது 2, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், என்ன வரும் 4. 2 ஸ்கொயரு 4. ஸோ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -4x, நம்ம என்னது ஸ்கொயர் பண்ண என்ன வந்துச்சு 4. அதை வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள், +4 -4. என்ன பண்ணுறேன்னு புரியுதா இந்த இடத்துல? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வந்ததோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு என்ன நம்பர் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அந்த பேரபோலா ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியும். ஈக்குவல் டு 5y + 1. சரி, இப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள், அப்புறமா மைனஸ் பண்ணுங்கள். மைனஸு +1 போட்டுறாதீங்க, -4 +1 போடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் எழுதுங்க, அப்புறம் மைனஸ் எழுதுங்க. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டில், எதோட எக்ஸ்பேன்ஷன்னா, இது ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் மட்டும் x - 2 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வரும் உங்களுக்கு, x² + 4 - 4xன்னு வரும்.
சரி, இது எப்படி எழுதுறது? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் போடுங்க. இங்கே அடுத்தது என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்கா, மைனஸ் போடுங்க. 4னால் அதில் பாதி நம்பர் என்னது, 2 தானே, அந்த 2 2 போடுங்க, ஹோல் ஸ்கொயர். எல்லா சமக்கும் இதுதான் கான்செப்ட். அப்புறம் -4, இந்த -4 அப்படியே தானே இருக்குது. ஃபஸ்ட்டு 3 டேர்ம் தானே எடுத்துக்கிட்டோம், இன்னொரு -4 இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 5y + 1. புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போது x-2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். 4y + 1 + 4 ஆகிடுது. x-2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5y + 5. 5 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா x-2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 × y + 1. ஸோ இப்போ நம்ம பேரபோலா டைப்புக்கு மாற்றிட்டு இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இது என்ன டைப் ஆஃப் பேரபோலா, x² = 4ay. இங்கே 4a இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. கம்பேர் பண்ணுங்கள், இது வெர்டெக்ஸ் பாயிண்ட் மாறுது, அதனால தான் பாருங்கள் x-2 y + 1 எல்லாம் வந்திருக்குது. ஸோ அப்போ 4a = 5, அப்போ a = என்னது, 5/4. வெர்டெக்ஸ் பாயிண்ட் நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், இது 4மே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்க போகிறோன்னா, ஒரு டேபிள் மாதிரி நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், x-2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 × y + 1 இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது x² = 4ay இதை ஓப்பன் அப்வேர்டு. இதை வந்து பாருங்கள், நான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிட்டேன், இதை கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ x² = 4ay, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். சரியா? இப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக என்னது, ஈக்குவல் டு x-2. அதான் நான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். கேபிட்டல் ஒய் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், y + 1. இதிலிருந்து ஸ்மால் எக்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த -2 இந்த பக்கம் போயிடும், கேபிட்டல் எக்ஸ் + 2. ஸ்மால் ஒய் என்னன்னு பாருங்கள், கேபிட்டல் ஒய் -1. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் பாயிண்ட் மாறுறதுனால இப்படி போடுறோம். இந்த மெத்தட் பாருங்கள், ஒரு சம் பாருங்கள், மீதி சம்முக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளோதான். ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய்க்கு மாற்றிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ டேபிள் மாதிரி நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது 4 தானே கேட்குறாங்க, நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டேன். வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய், அதுதானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், நாம் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் என்னது, இதுதான். நான் கேபிட்டல் எக்ஸுனும் இதை தான் நான் கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் என்னவோ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஓகே, நமக்கு என்ன வேணும், ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய் என்ன அப்படிங்கிறத வேணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன், ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய். அது இங்கே டேபிள்லேயே எழுதுங்க. ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு x + 2, ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு y - 1ன்னு எழுதுங்க. சரியா? ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் நாம் ரெகுலராக என்ன எடுத்துக்குவோம், 0,0 எடுப்போம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதே பாருங்கள், இந்த காலம் எல்லாமே என்னது, கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் தான். ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுங்க, என்ன வரும், 2 வரும். கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க, என்ன வரும், -1 வரும். ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்னது, 2, -1. எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தெரியுதா? ஃபோக்கஸ் பாருங்கள், ஓப்பன் அப்வேர்டாக இது x² = 4a வேணா. ஓப்பன் அப்வேர்டுனா ஃபார்முலா என்னது நமக்கு, 0, a தான் நம்ம மேலேயே கண்டுபிடிச்சோம், 5, 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இதை தான் எடுத்துக்கிட்டு இங்கே எழுதுகிறேன், 0, 5, 4a வேலை. இதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து கேபிட்டல் எக்ஸு, இது வந்து கேபிட்டல் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க, என்ன வரும், இது வந்து 2. இப்போ 0 போட்டிங்கன்னா ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம், 5/4. அதாவது 5/4 -1 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 1/4ன்னு வருது. ஸோ அப்போ 1/4. ஃபோக்கஸ் என்னது நமக்கு, 2, 1/4. புரியுதா? 2, 1/4. டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா y = -a, y = -a. அப்போ y = -a, டைரக்ட்ரிக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் கீழே தானே வரும். இப்போ கேபிட்டல் ஒய் பாருங்கள், சென்டர் காலம் வந்து ஃபுல்லாக கேபிட்டல் ஒய், அடுத்தது தான் ஆன்சர் தான் நமக்கு லாஸ்ட் காலமில் போட்டுட்டு வரும். கேபிட்டல் ஒய் = -5/4. ஸோ இங்கே -5/4 போடுங்க, -5/4 -1 கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -9/4ன்னு வரும். ஓகே, இது புக்கில் உங்களுக்கு வேறு ஒரு ஆன்சர் இருக்கும், வேறு ஒரு மெத்தடில் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்குது. இது புக்கில் இந்த y வேல்யூ தப்பாக கொடுத்துருப்பாங்க, -9/4 தான் வரும். பட் புக்கில் வேறு ஒரு மெத்தடில் போட்டிருப்பாங்க இந்த சம்மு. நீங்கள் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் 4a
லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a அப்படியே ஏவோட வேல்யூலே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும். 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து இங்கே என்ன வருது 5. புரிஞ்சிக்க முடியுதாப்பா? இதுதான் நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்க. வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. பேரபோலா டைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது எக்ஸசைஸில் இன்னும் ஒரு 4 சம் இருக்குது. எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு சம்மும் பார்த்துட்டோம். இன்னும் இந்த சம் மட்டும் இருக்குது பேரபோலாவில். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் தி ஃபாலோவிங் பேரபோலாஸ். கீழே கிவனில் வந்து பேரபோலா ஒரு கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது சிம்பிள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நமக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு மாறிச்சுனா தான் நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த சம் மாதிரி ஃபுல்லாக டேபிள்லாம் போடணும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். y² = 16x, இதுக்கு y² = 4ax. ஓப்பன் ரைட் வேர்டா? இது அப்படியே பாருங்கள், 4aக்கு பதிலாக 16 தானே இருக்குங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா அதுதானே வரும். அப்போ a = என்னது 4. ஸோ இங்கே பாருங்கள், y² = 4axங்கிறதுனால இங்கே நமக்கு வெர்டெக்ஸ் என்னது நமக்கு 0,0. ஃபோக்கஸ் ஃபார்முலா a,0 அப்போ 4,0. டைரக்ட்ரிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிஸ் x = -a, அப்போ x = -4. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. 4a a வேல்யூ 4, அப்போ 16. ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a வந்து 16. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சிம்பிளாக போட்டுடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா x² = 24y. x² = 24y. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? x² = 4ay. இது ஓப்பன் அப்வர்டு. கம்பேர் பண்ணுங்கள், 4aக்கு பதிலாக 24, அப்போ a = 6. இங்கேயும் வெர்டெக்ஸ் பாயிண்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலே நம்ம டேரெக்டாக வெர்டெக்ஸ் என்ன போட்டுக்கலாம், 0,0. ஃபோக்கஸ் என்ன வரும், 0,a, ஏன்னா ஓப்பன் அப்வர்டுங்கிறதுனால, அப்போ 0,6. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் என்னது கீழே வரும். புரியுதா? இந்த மாதிரி இருக்கும் டயக்ராமு. கீழே வரும். கீழே வரக்குள்ள இது என்னது, y = -a. இந்த இடத்துல ஃபோக்கஸு y = a. புரியுதா? அதாவது 0,a. y = -aங்கிறதுனால y = -6. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் நமக்கு 4க்குமே என்னது 4a தான். 4 × 6 24. புரிஞ்சிக்க முடியுதா? இது வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா y² = -8x. இது இந்த மாதிரி வரும் டயக்ராம். இப்படி வரும். இப்படி வரக்குள்ள ஃபோக்கஸ் இங்கே என்ன இருக்கும், -a,0 f. டைரக்ட்ரிஸ் என்ன வரும், x = aன்னு வரும். சரியா? ஸோ அப்படி பார்க்கக்குள்ள ஓப்பன் லெஃப்ட் வேர்டா? லெஃப்ட் வேர்டு 4a = 8, a = 2. வெர்டெக்ஸு 0,0. ஃபோக்கஸு -a,0 -2,0. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா x = a, அப்போ x = 2. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. 4 × 2 = 8. புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இது தேர்ட் ஆப்ஷனு. ஓகே, ஸோ இது வரைக்கும் பாருங்கள். ஓகே, இன்னும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்று, அதே மாதிரி ஃபிஃப்த் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது பார்த்துட்டோம்னா நமக்கு என்னது, பேரபோலா கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம்னா பேரபோலா ஃபுல்லாக முடியுது. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நோட்டில் நீட்டாக எழுதிட்டுருப்பீங்க. கம்ப்ளீட்டாக எழுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னது, நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது. ஸ்லிப் டெஸ்ட்டு போர்ஷன்லாம் அமுச்சு விட்ருப்போம். ஓகே, 2.6, 7 எக்ஸசைஸு, எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த சாப்டரோட செகண்ட் சாப்டரோட 1 மார்க்கு காம்ப்ளெக்ஸோட 1 மார்க் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே, டெஸ்ட் வந்து ரெகுலராக எழுதுங்க. அதே மாதிரி கரெக்டாக எழுதுங்க டெஸ்ட்டு. கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி அப்படியே பார்க்காதீங்க. ஃபுல்லாக கிளாஸஸை பாருங்கள். ஃபேர் நோட்டு நீட்டாக எழுதி வைங்க. ஓகே, தேங்க்யூ.